சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. அதிமுக மற்றும் தாவேகா கூட்டணி உறுதி. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. விஜய்க்கு 60 சீட்டுகள் தருவதாக பிஜேபி முடிவெடுத்திருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கு. இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையும் தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த 2026 தேர்தல் வென்று தமிழகத்தில் ஆட்சி அமைத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலுவாய்ந்த கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி தயார் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிஜேபி அப்புறமா பாமக அமமுக போன்ற கட்சிகள் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் இந்த கூட்டணியை வைத்து 2026 தேர்தலை வெற்றி பெற முடியாது அப்படின்ற ஒரு சர்வே பிஜேபி எடுத்திருப்பதனால இப்போது விஜய் எப்படியாவது கூட்டணியை அழைத்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், இந்த பக்கம் அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா விஜயுடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் பிஜேபி பேச்சுவார்த்தை நடத்திட்டு வருவதாக பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல. சமூக வலைத்தளங்களில் தற்பொழுது வரை விஜய் பிஜேபியுடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராரு, அதாவது அதிமுகவுடன் கூட்டணிக்கு போக போகிறாரு, இதுதான் உறுதி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா விஜய் தரப்பு என்ன சொல்லுதுன்னா, அதாவது தனித்து போட்டியிடுவது 234 தொகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா தனித்து வேட்பாளர்களை நிறுத்தி போட்டியிட உள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒருவேளை போட்டியிட்டாலும் விஜய் தரப்பால் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா 20% 25% வைத்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற முடியாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40 38 அந்த மாதிரி சதவீதங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை. இவர் அதாவது பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான இப்போ முதல் கட்சி தொடங்கப்பட்டதுலேருந்து பெரும்பான்மையான இந்த எண்ணிக்கை வைத்திருப்பது பார்த்தீங்கன்னா விஜய் தரப்புக்கு சாதகம்தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இதுவே வெற்றியாக அமைவதற்கான வாய்ப்பு குறைவு. அதனால் பார்த்தீங்கன்னா பிஜேபியுடன் அலைன்ஸ் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இது மாதிரி பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 பேருக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் விஜய் என்ன மாதிரியான முடிவுகள், அதாவது தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஒருவேளை விஜய் அவர்கள் அதிமுகவுடன் பிஜேபியுடன் கூட்டணிக்கு போனார்னா கண்டிப்பாக அவருக்கு 60 சீட்டுகள் தருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் துணை முதல்வர் பதவி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போ துணை முதல்வர், அடுத்த எலெக்ஷனில் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா வீடியோக்கள் வைரலாக பரவிட்டுருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஏறத்தாழ வாய்ப்பு என்பது குறைவு தான் அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களே பார்த்தீங்கன்னா உறுதியளித்திருக்கிறாரு, தாவேகாவுடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை தாவேகா கூட்டணிக்கு அமைஞ்சால் கண்டிப்பாக இந்த தேர்தல் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு அனல் பறக்கும் தேர்தலாக வெற்றி கண்டிப்பாக இந்த பக்கம் வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்வே முடிவுகளில் சொல்லுது. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே, அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.